4 லட்சம் சாக்லேட்ஸ் மிஸ் ஆனால் எக்கனாமியோட க்ரோத் என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றுமே ஆகாதுங்க. ரீசெண்ட்லி ஒரு ஷிப்மெண்ட்லேருந்து நிறைய சாக்லேட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது எல்லாமே அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் டுஸ்டன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணினா கூட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ரொம்ப சிம்பிள், அது எல்லாமே ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸு. ஸோ ஜஸ்ட் ஓனர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் தவிர அது ஒரு நியூ இன்கம் சோர்ஸ் கிடையவே கிடையாது. இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லையும் நடக்கலாம். நீங்கள் உங்களோட சேல்ஸை ஃபுல்லாக காமிக்காமல் இருந்தாலோ, ஜிஎஸ்டியை அவாய்ட் பண்ண நினச்சாலோ, அக்கௌண்ட்டிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலோ, நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணுறேன்னு நினச்சாலும் நீங்கள் ஆக்சுவலாக லாஸ் தான் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன நடக்கும்? லோன் கிடைக்காது, பிஸ்னஸ் வேல்யூ கம்மியாகும், நோட்டீஸ் வரும், க்ரோத் ஆகாது. ஆன் பேப்பரில் உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தெரியும். ஸோ சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஃபுல் சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஜிஎஸ்டியை ப்ராப்பராக ஃபைல் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டிங்கை ப்ராப்பராக மந்த் ஆன் மந்த் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஹிடன் இன்கம் ஆல்வேஸ் ஹிடன் க்ரோத் தான். ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு வந்து பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும். உங்கள் பிஸ்னஸும் க்ரோத் ஆகும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் க்ரோத்துன்னு டைப் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள், நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.